அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுடே நிஃப்டி எந்த மாதிரி டைரக்ஷனில் ரிவர்சல் ஆனாங்க இதை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம பார்த்தோன்னா டுடே நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ப்ரீஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அப்போ போகல அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா S1 லெவல்ஸ் எடுத்திருக்கோம், S2 லெவல்ஸ் எடுத்திருக்கோம், ப்ரீவியஸ் லோ லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்போ போகல அப்படிங்கிறதே பார்க்க முடியும். ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பிலோ ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஓப்பனிங் கொடுத்தோன்னு பாருங்கள், நமக்கு S1 லெவல்ஸ் நியரஸ்ட்டாக இருந்தாங்க. அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு பிலோ க்ளோசிங் வச்சாங்க. சரிங்களா? நமக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸோட ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்காக இங்கே க்ளோசிங் வச்சுருக்காங்க. அந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சாங்க. எகைன் பாருங்கள், திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கு இன்சைடு போயிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அபோவ் சஸ்டெயின் பார்க்க முடியும். வித் லோவுக்கு அபோவ் சஸ்டெயின் ஆகலை. அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு S2 லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு பாருங்கள், இந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா லோ லெவல்ஸ். சரிங்களா? இந்த லெவல்ஸில் யார் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புட் செல்லர்ஸோட பிரேக் இவன் பாயிண்ட். சரிங்களா? புட் செல்லர்ஸோட பிரேக் இவன் பாயிண்ட் அப்படிங்கும்போது புட்டோட ப்ரீமியம் இங்கே ஹை ப்ரைஸில் இருக்குமாங்க. சரிங்களா? மேலேருந்து பார்க்கும்போது கம்பைன் பண்ணி போகும்போது ஸ்பாட் சார்ட் டவுன் ஆகும்போது புட்டோட ப்ரீமியம் ஹையில் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல கால் செல்லர்ஸ் ஏற்கனவே செல் பண்ண இருந்தாங்க அப்படின்னா அவங்க இங்கேருந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணலாம். இல்லை இங்கேருந்து பொசிஷன் வச்சுருங்களா, இல்லை எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட்ஸோட பிரேக் இவன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை செல்லர்ஸ் பேனிக் ஆகலாம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகலாம், இல்லை கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணணும். கால் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா அப்போ போகும், ஸ்பாட் அப்போ போவாங்க. நமக்கு ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு காலோட ப்ரீமியம் ஆகும். அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ப்ரீமியத்தில் பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி பார்த்தா நமக்கு கால் இன்புட் எடுத்திருக்கும். சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஓப்பனிங் பார்ப்போம். அதோட பேஸ் பண்ணி வித் க்ளோசிங் வித் லோ பேஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நமக்கு ரெண்டு எந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது. காலோட ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ ஓப்பனிங் கொடுத்தாங்க, வித் லோவுக்கு பிலோ போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே லோ ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்கு இந்த ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுக்கல அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடந்திருக்காங்க, கால் சைடில் என்ன நடந்திருக்காங்க, ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு அப்போ கொடுத்தாங்க, நம்ம பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு ஓப்பனிங்கில் 5 மினிட்ஸ் கண்டில் ஹைக்கு அப்போ புட்டோட ப்ரீமியம் ட்ரேட் ஆகுது, க்ளோசிங் அப்போ ட்ரேட் ஆகிறாங்களா, சஸ்டெயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பேஸ் பண்ணிட்டு நமக்கு ரீசெண்டாக ப்ரைஸ் டேவில் ஹைக்கு அப்போ ரெஃபரன்ஸாகவும் எடுத்துக்குவோம். நம்ம இந்த ரெஃபரன்ஸுக்கு பிலோ பார்க்கணும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த லெவல்ஸுக்கு பிலோ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல்ஸுக்கு உண்டான இந்த லெவல்ஸ் தான் நமக்கு கண்டினியூ பண்ண முடியும் ஸ்ட்ராங்காக. அப்படின்னா இங்கே வரும்போது என்ன பண்ணணும், பேனிக் ஆகணும் ஸ்ட்ராங்காக. பாருங்க, இங்கே கட் பண்ணுறாங்க. சரி, பார்த்தீங்கன்னா இவங்களோட பேனிக் மூமெண்ட் தான் அதை போட்டுருக்கோம்ல. நமக்கு புட் செல்லர்ஸோட பேனிக் மூமெண்ட் தான் இங்கே இங்கே என்ன பண்ணிடுறாங்க, கைக்கு மேலே போட்டுருக்காங்க. நமக்கு டேரக்ஷன் பார்க்கணும், கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு கண்டினியூ பண்ணல பண்ணி அங்கேருந்து ஃபால் கொடுத்துருக்கு. நியரஸ்ட்டாக ரெசிடென்ஸ் லெவல்ஸுக்கு நியரஸ்ட்டாக இருக்காங்க. இவங்க பார்த்தா லாஸ் புக்கிங் உண்டான ஆக்டிவிட்டி இருக்காங்களா, ப்ராஃபிட் புக்கிங் உண்டான ஆக்டிவிட்டி இருக்காங்களா அப்படிங்கிறது, கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸுக்கு ஆகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் பார்க்க முடியும். நமக்கு செல்லிங் பொசிஷன் கண்டினியூ பண்ணி பார்க்க முடியும். ஓவரால் இந்த வீக்லேருந்து செல்லிங் ஏரியா பார்த்தீங்கன்னா செல்லிங் உண்டான ஏரியா இருக்குது. அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்து பால் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது பட்டனை பார்க்கணும். அப்படிங்கும்போது இவங்க இதை கண்டினியூ பண்ணணும், இந்த டவுன் ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு என்னவா இருக்கணும், டே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோவுக்கு இவங்க ஹைக்கு மேலே நிற்கணும் அப்படிங்கிறது
ப்ரீமியம் வந்து ஹைக்கு மேலே இருந்தாங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது இன்ட்ராடே ஹைக்கு மேலே நிற்கும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது புட்டோட ப்ரீமியம் பாருங்கள், இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பிலோ இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த லோவுக்கு அப்போ வந்து சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மட்டும் இவங்க அப்போ கூட ஆக்டிவிட்டியில் வந்து ஸ்ட்ராங்காக ஆகுவாங்களா அப்படிங்கிறது செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியும். அனலைஸ் பண்ணி பாருங்கள், அதை பேஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பிளான் பண்ணுங்க. அதில் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஆப்ஷன் மார்க்கெட் ரன் ஆகுது. அப்படின்னு நாம் ப்ரீமியத்தில் வந்து மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு உண்டான லாஸஸ் வந்து மினிமைஸ் ஆகலாம். சரிங்களா? அது ப்ராக்டிஸ் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து லாஸஸ் மினிமைஸ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியும். சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி ஆக்டிவிட்டினால வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா வந்து எதனால ஃபால் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து ஆப்போசிட்டோட ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இது செல்லிங் ஸ்ட்ராங்காக செல்லிங் உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, இல்லை வந்து ஷார்ட் கவரிங் உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது, க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்போ இருக்குதா பிலோ இருக்குதா அப்படிங்கிற பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஷார்ட் கவரிங் உண்டான ப்ரீமியம் ப்ரைஸே நமக்கு வந்து கிளாரிட்டியாக சொல்லிடும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ட்ராப் அவுட் கொடுக்குறாங்க, அளவுக்கு வந்து ப்ரீமியம் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பண்ணி நீங்கள் பிளான் பண்ணலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா S1 லெவல்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோவுக்கு பிலோ வந்து நிற்கணும். அதான் வந்து இந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து மாட்டாங்க. அப்படி ஸ்பாட்டில் வந்து பார்க்கணும். அப்படியே ப்ரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கா, இந்த லெவல்ஸ் எங்கேருந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நமக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ரீமியத்தில் வந்து அப்சர்வ் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பிளான் பண்ணுங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனிங்கில் எந்த ப்ரைஸோட க்ளோசிங் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணாலும் ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் செலக்ட் வந்து ஓப்பனிங்கில் என்ன ஆக்டிவிட்டி வந்து நடக்கிறத காட்டிலும் ப்ரீவியஸாக இருந்த ஆக்டிவிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே இது ரிவர்சலுக்கு உண்டான இல்லையா. அதேமாரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்போக்குண்டான ஆக்டிவிட்டி மேஜராக வந்து அப்போக்குண்டான ஆக்டிவிட்டி வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. பேனிக் மூவ்மெண்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணும். ஸ்ட்ராங்காக வந்து பிலோ க்ளோசிங் வச்சாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராங்காக செல்லிங்கில் இருக்காங்க, இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டேரக்ஷன் வந்து ஃபால் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ரீமியம் காலோட ப்ரீமியம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரைக்கில் இருந்து ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகுறாங்களா இல்லை ஓடிஎம்மாக கன்வெர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு உண்டான ஐடியாஸ் வந்து அவங்க வந்து ஒரு பாயிண்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க, 50 பாயிண்ட்லேருந்து ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகுறாங்க. அது வந்து நமக்கு வந்து டேரெக்ஷன் ஒரு காலுக்கு உண்டான டேரெக்ஷன் இருக்காங்க அப்படின்னு அதுக்குண்டான டேரெக்ஷனையே வந்து நமக்கு வந்து பிளான் பண்ணலாம். இது 24,400 கால் வந்து எடுத்திருக்கோம்னா வந்து
இதுக்கு பிலோ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தோன்னா 24,500 ஸ்ட்ரைக் வந்து எடுத்தோன்னா அதோட எந்த லெவல்ஸுக்குள்ளே இன்சைட் ஆகிறாங்க, ஒரு லெவல்ஸுக்குள்ளே இன்சைட் ஆகிறாங்களா அவுட் ஆகிறாங்களா இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டைரக்ஷனுக்கு உண்டான என்ட்ரியும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்திருக்கோம். அந்த ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட் ஆகுதா இல்லை அவுட் சைட் ஆகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இங்கேயும் பிளான் பண்ண முடியும். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இது கீழே இருக்கிற ப்ரீமியத்துக்கு என்ன லெவல்ஸாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த லெவல்ஸ்குள்ளே இன்சைட் ஆகுறாங்க அப்படின்னா வந்து நமக்கு அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பிளான் பண்ணலாம். டைரக்ஷன் வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதையும் பிளான் பண்ண முடியும். அங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு டைரக்ஷனுக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது நமக்கு மேஜராக வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸோட க்ளோசிங் வித் லோ ஹை எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். வந்து ப்ரீவியஸ் டேஸோட இருக்கிற லெவல்ஸும் நமக்கு வந்து மேட்ச் ஆகும். சரி, அந்த லெவல்ஸு எப்படி எந்த அளவுக்கு மேட்ச் அவுட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி வந்து எந்த மாதிரி இங்கே ஆப்போசிட் ப்ரீமியம் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து பிளான் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.